வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு நான் எதை பத்தி பேசணும் அப்படிங்கிறது இவருடைய திருவுள்ளம் என்று பார்ப்போம். என்ன திருவுள்ளமோ? விஸ்வம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, விஸ்வம் அப்படிங்கிற வார்த்தை. ஆமா, எதோட முதல்ல ஆரம்பிக்கும் அதை நீங்க யோஜனை பண்ணுங்க. அதுக்குள்ள இந்த கதையை சொல்றேன். நர்மதை நதிக்கரையில ஒரு வேத பண்டிதர் வாழ்ந்து வந்தார். அவர் கரை கண்டவர் வேதத்துல. அவர் இத்தரா அப்படின்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டார். அவருக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான். அவன் பேர் ஐத்ரேயன். இத்தராவின் மகன் அப்படிங்கிறதுனால ஐத்ரேயன். அப்ப அந்த குழந்தை ரொம்ப தேஜஸ்வியா இருந்தான். இவர் என்ன சொன்னார், இந்த குழந்தைக்கு 5 வயசுல உபநயனம் பண்ணிட்டு அவனை வேத வகுப்புக்கு போடணும். ஏன்னு கேட்டா நம்ம பரம்பரையே வேத வித்துக்களா இருக்கிறதுனால இவனுக்கு முகத்துல நல்ல தேஜஸ் இருக்கு. இவனை வேதம் படிக்கிறதுக்கு நல்ல குருகுலத்துக்கு அனுப்பணும், இல்லை நானே சொல்லி தரணும் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு இருந்தாராம். அதுக்கு முன்னால இவனுக்கு நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லித்தரேன், அதை அவன் முதல்ல அது காதுல வாங்கிக்கட்டும், அப்புறமா வேதம் படிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு அந்த குழந்தைய உட்கார வச்சு விஸ்வம் விஷ்ணு பஷட்காரோ அப்படின்னு மெல்ல சொல்லி கொடுத்தாராம். ஒரு 5 வயசு குழந்தை என்ன சொல்றது, விஸ்வம் நிறுத்திட்டான். அவர் சொன்னாராம், விஸ்வம் விஷ்ணு விஸ்வம், அவ்வளவுதான். அவர் சொன்னாரா, உனக்கு என்ன வரமாட்டேங்கிறதா? பதிலே பேசல அந்த பிள்ளை. சரி, அப்புறம் முழுசும் எப்ப கத்துக்க போற, அடுத்த வார்த்தையை சொல்லு அப்படின்னாக்கா விஸ்வம், அவ்வளவுதான். அதோட நிறுத்திக்கிறான் அவன். அம்மா சொல்லி பார்த்தா, அப்பா சொல்லி பார்த்தா, அவன் அதெல்லாம் கேட்கறதாவே இல்லை. அந்த விஸ்வத்தோடையே நிறுத்தினுட்டான். அன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுத்து. அப்புறம் அவர் எழுந்து போயிட்டார். அடுத்த நாளைக்கு உட்காந்து, இன்னைக்கு கொஞ்சம் நிறையாவே சொல்லி தருவேன், நிறையா கத்துக்கோ, உட்காருன்னு சொன்ன உடனே உட்காந்துது. விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய விஸ்வம், அவ்வளவுதான். இப்ப ஒன்று சொல்லி கொடுத்து அந்த குழந்தை சொல்லல அப்படின்னாக்க 1 நாள் 2 நாள் நாம பார்ப்போம். 3ஆம் நாளைக்கு கோபம் வரும். ஏண்டா இப்படி இருக்க அப்படின்னு நம்மள அறியாம சொல்லுவோம் இல்லையா? அந்த அப்பாவுக்கு ஏதோ கோபம். உடனே மனைவி கிட்ட சொன்னாராம், இவனை நம்பி நான் என்னுடைய வேத பரம்பரையை நான் வேஸ்ட் பண்ண முடியாது. அது மனநிலை சரியில்லாதவனா இருக்கான், எதையும் புரிஞ்சுக்க தெரியல, ஒரு வார்த்தை சொன்னா அதை தாண்டி வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு கோச்சுட்டாராம். அந்த அம்மா அழுதாளாம். நான் என்ன பண்ணுவேன், இவ்வளோ தேஜஸ்வியா ஒரு குழந்தை பிறந்திருக்கானே நான் சந்தோஷப்பட்டேன். என்ன வேற ஒரு வார்த்தை அவன் வாயை திறந்து பேசல. என்ன சொன்னாலும் சாப்பிடுன்னா அது பாட்டு சாப்பிடும், எழுந்து போனா எழுந்து போகும், ஏதான்னு கேட்டாக்க விஸ்வம், அவ்வளோதான் சொல்லுவான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். அவர் என்ன சொல்றார், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவனை நம்பி நான் என்னுடைய வேத பரம்பரையை நான் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு வருத்தம் தான், ஆனால் வேற வழி இல்லை. அவர் இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணி கொண்டு அவளுக்கு 2 குழந்தைகள். இந்த 2 பசங்களுக்கும் 5 வயசு ஆகும்போது ரொம்ப அழகா வேதம் எல்லாம் சொல்லி கொடுத்து இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமமும் சொல்லி கொடுத்தா கின் 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 அந்த குழந்தைகள் பேசுறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தியா உன் பிள்ளைய அப்படின்னு எப்போ ஒரு தரம் அப்படி சொல்லி காட்டியிருக்கார். இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், அந்த குழந்தை தனியா இருந்த போது, ஏண்டா இப்படி இருக்க, பாரு அந்த குழந்தையெல்லாம் எப்படி பேசுறாங்க, எப்படி ஸ்லோகம் சொல்றாங்க, எப்படி வேதம் முழங்கிறது இந்த வீட்டுல, எங்கேயானு வேத பாராயணம்னா இந்த குழந்தைகளை கூப்பிடுறா, கை நிறைய காசும் பணமும் பேரும் புகழுமா வரப்போது எனக்கு வயிறு எரியுதுரா அப்படின்னு சொன்ன பொழுது விஸ்வம் விஸ்வம்னு சொன்ன உடனே அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீ பிறந்ததே வேஸ்ட், நீ ஒரு முட்டாள், உன்னை நான் பெத்ததுக்கு அப்படின்னு அப்படியே பொங்கி பொங்கி விழுந்த உடனே
நீங்க இருக்கவே வேண்டாம், நீ எங்கேயானு போ, கண்காணாம போய். சில சமயம் இந்த அம்மாமார்கள் கோபம் வரப்போது இந்த மாதிரி வார்த்தைகளை கொட்டி அந்த குழந்தைகள் வீட்டை விட்டே ஓடி போயிருக்கு. அப்புறமா அவங்க ரிக்ரெட் பண்றதுக்குள்ள அவன் எங்கேயோ ரயில் ஏறி பாம்பே, கல்கத்தா எங்கேயோ கண்காணாம தேசத்துக்கு போயிடுவான். ஏதோ 40 வருஷம் கழிச்சு அவன் திரும்பி வருவான்லாம் நம்ம கதை படிச்சிருக்கோம். இந்த குழந்தை எழுந்து நின்ன உடனேவே, நீ இனிமே என் முகத்திலேயே முழிக்காத, போ எங்கேயாவதுன்ன உடனே விஸ்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது. அந்த குழந்தை பாட்டு நர்மதை கரையோரமா எங்கேயோ போய் ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு அவன் பாட்டு உட்காந்துருக்கான். அவன் கண்ணை மூடின்னு உட்காந்துருக்கான். அவன் என்ன நினைக்கிறான்னு ஒருத்தருக்கும் தெரியல. இந்த குழந்தைகளெல்லாம் அவன் வீட்டை விட்டு போன மறுகணம் இந்த 2 குழந்தைகளுக்கும் பேச்சு வரல. அந்த நேரம் பார்த்து எங்கிருந்தோ வந்த திருட்டு கும்பல்கள் வந்து வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருந்த அத்தனை சொத்து பணம் எல்லாத்தையும் அபகரிச்சுன்னு போயிட்டா. இந்த பண்டிதருக்கு புரியலையாம். இத்தராவையும் கூப்பிட்டாராம், அந்த இன்னொரு மனைவியும் கூப்பிட்டாராம். என்னம்மா நடக்கிறது, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னாரா. எங்களுக்கும் ஒன்றும் புரியல. அவன் வீட்டை விட்டு போன உடனே இந்த குழந்தைகளுக்கு ஏன் பேச்சு வரல, எனக்கு புரியலையேன்னு அவ சொல்றா, இவளும் சொல்றா. இவர் நேர வசிஷ்டர் கிட்ட போனாராம். வசிஷ்டர் கிட்ட போய், இந்த இப்படி ஒரு பையன் பிறந்தான், அவனுக்கு ஐத்ரேயா அப்படின்னு பேர் வச்சேன். நான் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி தரத்துக்காக ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி விஸ்வம்னு சொல்றான் அப்படின்ன பொழுது அவர் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிண்டுட்டு சொன்னாராம், பண்டிதரே, அவன் சாதாரண பிறவி இல்லை, அவன் பூர்வ ஜென்மத்துல ஒரு முனிவர். இந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க தெரியுமா. சில பேர் பூர்வ ஜென்மத்துல ஏதோ ஒரு பாக்கி வச்சுட்டு இங்க மானுட பிறவி எடுத்து அப்புறம் அவங்க சித்தர்களா போயிடுவாங்க. இந்த சின்ன பீரியட்ல மட்டும். ஏன்னா அது விட்ட குறை தொட்ட குறைன்னு ஏதோ ஒண்ணு பாக்கி இருக்கும், அதை வந்து அங்க நடக்கும். அவன் பெரிய முனிவர் இல்லையே, அவன் எப்ப பாரு எங்க குடும்பத்துல பிறந்து விஸ்வத்தை தாண்டி வரவே இல்லையேன்னு, அவன் விஸ்வத்தை தாண்ட விரும்பலையே அப்படின்னாராம். பண்டிதருக்கு புரியல. விஸ்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த ஜகத் முழுவதுமே வாசுதேவன் தான் அப்படிங்கிற உட்பொருளை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு அதெல்லாம் அப்புறம். விஸ்வம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? விஸ்வமாக நிற்பவன் அந்த வாசுதேவன் ஒருவனே, அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை உலகத்துல அப்படின்னு சொல்லி கொடுத்த பொழுது அதனால இல்ல, அவன் வந்து அப்படியே உள்ள வாங்கிட்டுட்டான். அந்த முனிவர் இது எத்தனை நாள் விஸ்வம் விஸ்வம் விஸ்வம்னு அதிலேயே அவர் ஆழ்ந்து இருக்க போறாரோ அதோட அவருக்கு முக்தி கிடைச்சிடும். அவர் கைகாலில் விழுந்து அந்த முனிவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்கோ, உங்களுக்கு இழந்த சொத்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். இது எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, இந்த வசிஷ்டருடைய கொள்ளுப்பேரனான வியாசர் அதனால தான் இந்த விஸ்வம்ங்கிற வார்த்தையை முதல்ல வச்சிருக்கார். தன்னுடைய கொள்ளுத்தாத்தா கிட்ட போய் கேட்டு எந்த ஒரு வார்த்தையோடு ஆரம்பித்தால் இது மிகச் சிறப்பாக இருக்கும்னு பொழுது இந்த ஐத்ரேயனுடைய கதையை சொல்லி, முற்றும் உணர்ந்தவன் விஸ்வம்னு நீ ஆரம்பிச்சா விஸ்வம் தான் அவன் வாசுதேவன், அதை மீறி ஒண்ணுமே இல்லை, பாக்கி இருக்கிற வார்த்தைகள்லாம் ஒண்ணுமே இல்லை, இதுதான் முக்கியமான சாராம்சம் அப்படின்னு சொன்னதாக அதனாலதான் அதை அதுல வச்சார் அவர். இந்த பையனை போய் கூப்பிட்டாக்கா அவன் வேற ஒரு வார்த்தை சொல்லலை. எல்லாரையும் பார்த்தான். விரட்டினதும் நீங்க தான், இப்ப வீட்டுக்குள்ள கூப்பிடுறதும் நீங்க தான். அவன் அம்மா சொன்னாலும் எனக்கு காலில் விழாத குறையா கேட்கிறேன், நான் தெரியாதனமா சொல்லிட்டேன்னு. அப்பவும் ஒன்றும் சொல்ல, விஸ்வம் விஸ்வம் அப்படின்னுட்டு வீட்டுக்கு வந்தானா. எங்கேயோ திருடி கொண்டு எடுத்துன்னு போன அந்த திருடர்கள் ஓடி வந்து, ஐயா தெரியாதனமா உங்க வீட்டு பொருளை எடுத்துட்டோம். அப்புறம் இந்த குழந்தைகளுக்கும் பேச்செல்லாம் வந்ததான். அப்ப வசிஷ்டர் சொன்னாராம், அதை பார், அவன் எப்ப பரிபூர்ணமான ஒரு பொருளை உணர்ந்து விட்டானோ, வாசுதேவன் தான் இந்த ஜகத் மயம், இந்த விஸ்வமாக இருப்பவனே அவன், எல்லாம் அவன்தான் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டானோ, உன் வீட்டுல செல்வம் செல்வாக்கு எல்லாம் வந்தது. எப்ப நீ அப்பேற்பட்ட விஸ்வத்தை உணர்ந்த ஒருவனை வெளியில விரட்டினியோ, உனக்கு செல்வம் எல்லாம் போச்சு, இப்ப திருப்பி வந்துருப்பாரு அப்படின்னு சொன்னதுனால, இப்ப இது நான் எதுக்காக இந்த அழகான ஒரு கதையை சொல்றேன்னா,
உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லித்தரபடி சொல்லித்தாங்க. அவனுக்கு என்ன மண்டையில ஏறுறதோ என சொல்ல முடியாது. எந்த குழந்தை எந்த ஞானியோ அவனுக்கு எந்த வார்த்தை பிடிக்கிறதோ, இதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ற பொழுது அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, எங்க இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்ட சொல்லுனாக்க எல்லாருக்கும் வராது. அப்ப பாட்டி சொல்லுவாங்க, இந்த நாக்குல தர்பைய போட்டு பொசுக்கு அப்படிம்பாங்க. அது என்ன நாக்குல தர்பைய போட்டு பொசுக்கினா என்ன ஆகும்? எங்களுக்கெல்லாம் சிரிப்போம் அதுக்கு. இந்த நாக்கு பிறண்டால் தான் இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்ட சிகண்டி நகுஷோ விருஷா அப்படி எல்லாம் வரணும்னாக்கா நாக்கு பிறளணும். ஆனா அந்த குழந்தை விஸ்வம் வாசுதேவனாகிய இந்த இந்த ஜகத்மயமே வாசுதேவன் தாங்கிற பெரிய உண்மையை அவன் உணர்ந்து கொண்டதுனால அவனை யாரும் ஒன்றும் சொல்லாதீங்க, அவன் வாழ்கிற வரைக்கும் வாழட்டும், அவனுக்கு இங்கேயே முக்தி அப்படின்னு சொன்னாராம். நான் இந்த கதையை பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம், உங்க குழந்தைகளுக்கு நீங்க உட்காந்து சொல்லி தரத்துக்கு நேரம் இல்லைன்னா வீட்டில் எப்போதுமே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை போட்டுருங்கோ. போட்டு அது அது பாட்டு ஒலிச்சுட்டு இருக்கும்போது இந்த குழந்தைகள் போக வர அதை காதல வாங்கிண்டு மனப்பாடம் ஆயிடும். இப்போ ஒரு வீட்டில் ஆண் குழந்தைகளும் இருப்பாங்க, பெண் குழந்தைகளும் இருப்பாங்க. பெண் குழந்தைகளுக்கு எப்படியும் அந்த காலத்துல பொண்ணு பார்க்க வரும் பொழுது பாடணும்னு ஒரு நியமம் உண்டு. அதுக்காக பிடிக்கிறதோ பிடிக்கலையோ எல்லா குழந்தைகளையும் உட்கார வச்சு ஒரு பாட்டு வாத்தியாரை கூப்பிட்டு ஒரு ஹார்மோனியத்தை போட்டு ஜண்ட வரிசையில இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்து கீதம் வர்ணம் கீர்த்தனம் எல்லாம் சொல்லி கொடுப்பா. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு பாட்டு வராது. இந்த வாசல்ல பம்பரம் கோலியை ஆடிக்கொண்டு அந்த வீட்டு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, பின்னால பெரிய கிரிட்டிக் ஆயிடுவான். தெரியாத பாட்டே இருக்காது. அங்க வாத்தியார் சொல்றாரு இது என்ன ஆரபி ராகம் அப்படின்னு அவர் சொன்னதை இவங்க மனசுல வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஜூத்தா முராரேன்னு பாடினா ஆரபி ராகம்னு தெரியும். இப்ப புரியறதா? பல ஆண்கள் பாட்டே கத்துக்காமல் சங்கீதத்தை பிரமாதமா ரசிப்பாங்க. காரணம், வீட்டில் என்ன ஒலிக்கிறதோ அதை சீக்கிரமாக உள்ளே வாங்கி கொள்ளக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளை விட. இது ஒரு பெரிய உண்மை. எனக்கு சுப்புடு மாமான்னு ஒரு கிரிட்டிக் இருந்தார். அவர் சொல்வார், எல்லாம் கேள்வி ஞானம் தான், நாங்கள்லாம் எங்க உட்காந்துன்னு பாட்டு கத்துண்டோம் அப்படிம்பார். அந்த கேள்வி ஞானத்திலேயே அவருக்கு இத்தனை அழகா எல்லாம் தெரியறது அப்படின்னாக்கா என்ன ஷார்ப்பா இருந்திருக்கணும் அவங்கெல்லாம், இல்லையா? ஆக மொத்தம் வீட்டில் இந்த சங்கரா டிவியை பார்த்தாவது இந்த பிள்ளையார் பட்டியை பார்த்தாவது கண்ட பாட்டை போடுறதுக்கு ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை போட்டு வைங்கொள்ளேன், அது பாட்டு ஓடட்டும். போக வர கேட்கிற பொழுது அந்த குழந்தைகளுக்கு அடுத்தது இந்த லைன் என்ன அடுத்த லைன் என்னன்னு தெரியும். இப்படித்தான் நாங்க எல்லாரும் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டோமே தவிர அதுக்காக உட்கார்ந்து கொண்டு யாரும் விஸ்வம் விஷ்ணுலாம் சொல்லி தரல. நான் நிறைய நல்ல விஷயங்களை இதுல சொல்லணும்னு நினைக்கிறதுனால இன்னைக்கே இந்த நல்ல காரியத்தை நீங்க ஆரம்பிக்கணும், சரியா? குருவை சந்தேகிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஒரு வசனம் சொல்லுவாங்க. ஏன் குருவை சந்தேகிக்க கூடாது? குரு யாருக்கு சமானம்? இறைவனுக்கு சமானம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரு தான் எல்லாரையும் விட உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி தந்திருக்கோம், இல்லையா? அப்படி ஒரு குரு என்ன பண்ணாராம், தன்னுடைய சிஷ்யர்கள்லாம் அழைச்சிண்டு எல்லா கோவில்களுக்கும் பாத யாத்திரையா அழைச்சிட்டு போவாராம். அப்பப்ப அந்தந்த கிராமத்துல எங்க யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்க வீட்டுல தங்கி அங்க என்ன நதி இருக்கோ அதுல குளிச்சு அங்கேயே தூங்கி அடுத்த ஊருக்கு அழைச்சின்னு போவாராம். போகும்போது சொல்வாராம், மனசு உடல் அந்த உள்ள இருக்கிற ஆத்மாவின் நிம்மதி இதுக்கெல்லாம் காரணம் பாத யாத்திரையாக ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு நியதி. ரெட்டை மாட்டு வண்டியை கட்டி கொண்டு காசிக்கு போயிருக்கிறார்கள்னா நம்புவீங்களா? அரிசி கிரிசி எல்லாத்தையும் எடுத்துட்டு மாட்டு வண்டியோட போயிட்டு திருப்பி அதோடையே வருவாங்க. அது ஆகும், ஒரு வருஷம் ஆகும். அப்படியெல்லாம் ஸ்தலங்களுக்கு போறதுங்கிறது பெரிய விஷயம். போகிற வழியில அவர் சொன்னாராம், மலை மீது போவதை விட நிலத்தில் இருக்கின்ற எல்லா கோவில்களுக்கும் பாத யாத்திரையாக போவது நல்லது. மலைக்கு மேல போறதுக்குனாக்க உன்னை நீ தயார் பண்ணிட்டு தான் போகணும். சும்மா இங்கே இருந்து நடந்து போயிட்டு மலையில போகக்கூடாது. சில விஷயங்கள்லாம் அவர்
எல்லா சீடர்களும் ரொம்ப பக்தியா கேட்டுட்டு இருந்தாங்களாம். அப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரு சாயங்கால வேளை லேசா மழை தூறல் போட ஆரம்பிச்சுது. அப்ப எல்லாரும் வா நம்ம எல்லாரும் இந்த மரத்தடியில போய் நிக்கலாம் அப்படின்னாராம் குரு. குரு சொன்னா எதிர்த்து பேசுற பசங்க இல்ல. ஆனா அன்னைக்கு ஒருத்தனுக்கு வாயில வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவன் என்ன சொன்னானா, குரு சில பேருக்கு அப்படியே இடி விழுந்து சாகுறாங்களே ஏன் அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், அவன் மகா பாப்பியா இருக்கணும். இல்லைன்னாக்கா இவன் மட்டும் இல்ல, அவன் எந்த மரத்தடியில நிக்கிறானோ அந்த மரமும் அல்லவா சேர்ந்து பட்டு போகும். சில பேர் மகா பாப்பிகளா இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தலையில இடி விழும். சபிப்பாங்க தெரியுமா, அவன் தலையில இடி விழ அப்படின்னு. தலையில சொன்னதுனால இடி விழுந்துடாது. ஆனா அவன் பாப்பியாக இருந்தால் தலையில் இடி விழும்னு குரு சொன்ன உடனே, இப்ப நாங்கெல்லாம் எப்படி மரத்தடியில போய் நிக்கிறது அப்படின்னு கேட்ட பொழுது, ஏன் உங்கள யாரான பாப்பின்னு நினைக்கிறீங்களா? தெரியாது, நீங்க சொன்னதுல இருந்து பயமா இருக்கு அப்படின்ன பொழுது அவர் சொன்னாராம், நான் இங்க நிக்கிறேன், நீங்க ஒத்தொத்தரா போய் நின்னுட்டு வாங்கோ, யார் மகா பாப்பியோ அப்ப இடி விழும் அப்படின்ன போது எல்லா பையனும் பயந்துகிட்டே போய் அங்க போய் நின்னுட்டு, இடி என் தலையில விழக்கூடாது, குரு சொன்ன மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒத்தொத்தனா வந்தான். வந்துட்டு அப்ப சரிவா நம்ம மேல போலாம், மழையா இருந்தா என்னன்ன போது அந்த பசங்களுக்குள்ள மனசுல என்ன தெரியுமா, ஏன் நம்மள மட்டும் போய் மரத்தடியில நிக்க சொன்னாரே, பாப்பியா இல்லையான்னு. இவர் பாப்பியா இருக்க மாட்டாரா, இவர் ரொம்ப புண்ணியமா அப்படின்னு ஒரு ஒரு க்ஷண நேரத்துல ஒத்தொத்தன் மனசுலயும் தோணியதான். அப்ப அவர் சொன்னாராம், சரி இப்ப நான் போய் நிக்கட்டுமா அப்படின்னாராம். உடனே இந்த பசங்க, நாங்க ஒன்றும் நினைக்கலையே, நீங்க ஒன்றும் நினைக்கலப்பா, நான் போய் நிக்கிறேன் அப்படின்னு நின்னுட்டு இங்க வந்தாராம். இப்ப நீங்க எல்லாரும் அந்த மரத்தடியில போய் நிக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட போது அவங்களுக்கு தான் குளிர் விட்டு போச்சே, நம்மலாம் போய் நின்னோம் ஒன்றும் ஆகலைன்னு போய் நின்னாங்களாம். அந்த 6 பேரும் இடி விழுந்து அந்த மரமும் இவங்களும் கருகி போனாங்களாம். காரணம் என்ன தெரியுமா, அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். அடுத்த கிராமத்துல போன போது, சுவாமி நீங்க சிஷ்யர்களோட தானே வருவேள் எங்க அப்படின்ன பொழுது, ஒரு மகத்தான பாபத்தை என்னுடைய சிஷ்யர்கள் செய்து விட்டார்கள், அதன் பயனாக அவர்கள் ஒரு மரத்தடியில் நின்றார்கள், இடி விழுந்தது, மரமும் கருகியது, இந்த 6 பேரும் கருகி போயிட்டாங்க. எங்களுக்கு நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லணுமே சுவாமி. ஏன்னா எல்லாருக்கும் பயம் வந்துடுது, இவரோட வந்த 6 பேருக்கும் இப்படி ஆயிருக்குனாக்கா குரு ஏன் அதை தடுத்திருக்க கூடாது, இப்படியெல்லாம் எண்ண ஓட்டத்தை யாரால நிறுத்த முடியும். அப்ப அவர் அந்த கோவில்ல அந்த கிராமத்து கோவில்ல உட்காந்து எல்லா மக்கள்கிட்டையும் சொன்னாராம், மனைவியை சந்தேகிக்கிறவன் இருக்கான், கணவனை சந்தேகிக்கிறவன் இருக்கான், அப்பாக்கு பிள்ளை மேல சந்தேகம், பிள்ளைக்கு அப்பா மேல சந்தேகம். இந்த சந்தேகம் என்பது ஒரு தீராத வியாதி. யார வேணா, கடவுளை கூட நீ சந்தேகம் படலாம். எப்படி தெரியுமா, உனக்கு நான் இத்தனை வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கேனே, நீ எனக்கு என்ன பலன் தந்த, எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்னா கூட தெய்வம் பொறுத்து கொள்ளும். ஆனால் குரு நிந்தனை, குருவை பற்றி மனதால் துளி அளவு நீ தவறாக நினைத்திருந்தாலும் அதை விட மகா பாபம் குருவை சந்தேகிப்பதை போன்ற மகத்தான பாபம் இந்த உலகத்தில் கிடையாது. நான் அதை இந்த குழந்தைகளுக்கு சொல்வதற்கு முன்னாகவே இந்த குழந்தைகளுடைய எல்லாருடைய மனசுல, ஏன் நம்மள மட்டும் போய் அந்த மரத்தடியில நின்னுட்டு வாங்குறார், இவர் பாவமே பண்ணலியா அப்படிங்கிற ஒரே எண்ணம் 6 பேர் தலையிலையும் வந்தது. காரணம் அவர்கள் நேரம். முதல்ல போய் நின்னா ஒண்ணும் இல்ல, அப்பாடா நான் பாப்பி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா இந்த பக்கம் வெளியில வந்த உடனே இவர் போய் நிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கல்ல, இவரை போய் நிக்க வச்சாங்கல்ல, போனாரு வந்தாரு, அடுத்து இவங்க 6 பேரும் போனாங்க இல்ல. இதுதான் அவர் சொன்ன குரு நிந்தனைங்கிறது. குருன்னு யாரை நம்ம ஏத்துனுட்டோமோ, நமக்கு தெரிஞ்சு, ஊருக்கு தெரிஞ்சு, உலகத்துக்கு தெரிஞ்சு அவர் அவ்வளவு சரிப்பட்டவர் இல்லை என்று தெரிந்தாலும் அது உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடாது.
ஆமாங்க, அன்னைக்கு அப்ப குருவா இருந்தாருங்க. அப்புறம் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், விட்டுட்டேங்கிற வார்த்தையே எடுக்கக்கூடாது. ஏனென்றால், குரு என்பவர் உள்ளத்தில் ஒளியேற்றுபவர். நீ உவந்துதானே ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். ஏற்றுக்கொண்ட குருவை மனதால் கூட களங்கம் நினைத்தால் அது மகத்தான பாபம் அப்படின்னு புரியறதுக்காகத்தான் உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்ன பொழுது அப்ப ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். குருன்னு ஒருத்தரை ஏத்துக்கிட்டாச்சுன்னா அவர் மீது களங்கம். இப்ப அதே போலதான் ஒரு கணவன் மனைவின்னா கூட இந்த சந்தேகம் சந்தேகம் சந்தேகம்டே இருந்தா வாழ்க்கை இல்லை இல்லையா? இதெல்லாம் கூட பெரிய பாவம்னு சொல்ல முடியாது. குரு நிந்தனை, குருவை சந்தேகப்படுவது உலகத்திலேயே பெரிய முதல் பாபம் அதுதான் அப்படின்னு அவர் சொல்லிதான் அந்த ஊர் மக்களுக்கு புரிஞ்சு அந்த ஊர் மக்கள் மற்றவர்களுக்கு சொல்லி இந்த விஷயம் பரவியது. நீங்க வேணும்னா அவங்கள காப்பாத்தி இருக்கிறாம் இல்லையா அப்படின்னு ஒருத்தன் எழுந்து கேட்ட போது அவர் சொன்னாராம், இவங்க வாயால கேட்டிருந்தாங்கன்னாக்க குருவே நீங்க போய் கொஞ்சம் நிக்க கூடாதா, நீங்க பாவமே பண்ணலையான்னு கேட்டிருந்தா கூட நான் அதுக்கு விளக்கம் சொல்லியிருப்பேன். மனசளவில் என் மீது களங்கம் சுமத்தினார்கள், அதன் பலன்தான் இது. இப்ப இந்த கதை நம்ம ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சில சமயம் எடுப்புல நமக்கு வாயில நாக்கு இருக்கு, பல்லுல படாம கூட பேசிடுறோம். அப்படி தெரியாதாக்கும் இவர் பெரிய இதுவா அப்படிங்கிறத நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா அவர் ஏதோ ஒரு விதத்துல ஒரு 4 பேருக்காவது அவர் குருவா இருக்கலாம். குரு என்ற ஸ்தானத்தில் இருப்பவரை நிந்திப்பது என்பது மிகவும் பெரிய பாபம் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வாழ்க்கையில கூடின வரைக்கும் தப்பு பண்ணாமல், தப்பாக பேசாமல், ஆனந்தமாக இருக்க பழகிக்கிட்டோம்னா அது நம்ம தலைமுறையை காப்பாத்திடும். நீங்க எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும். வணக்கம்.